குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 2 சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி. சாவித்திரியின் மனமானது முதலில் லட்சிய கனவுகளில் ஆழ்ந்திருக்கிறது. அந்த கனவுகள்தான் பூமியில் காண்கின்ற குறியீடுகளை நமக்கு மிகவும் நெருக்கமானவைகளாக அந்யோன்யமாவைகளாக பண்பு மாற்றம் செய்து நமக்கு இனம் காட்டுகின்றன. நமக்கு தெரிந்த நாம் அறிந்து கொண்ட பொருள்களை நம்மால் பார்க்கப்படாத பிரதேசங்களுக்கான குறிப்புகளாக அவை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சாவித்திரி முதலில் மனம் கொண்டு சத்யவானை அறிகிறாள். சத்யவானை அந்த இடத்தின் மேன்மை பொருந்தியவனாக மேதையாக பார்க்கிறாள். புவியின் காட்சிகளுக்கு மத்தியில் தோன்றுகின்ற உன்னதங்களை உணர்த்துகின்ற ஒரு சந்தேக உருவமாக பார்க்கிறாள். மென்மையான காற்று வெளியில் வரைக்கப்பட்ட வாழ்வின் அரசனாக பார்க்கிறாள். இத்தகைய பார்வை முதலில் ஒரு கணநேர பரவசமாக மட்டும் நீடிக்கிறது. இருப்பினும் இப்போது திடீரென்று சாவித்திரி தன் இதயத்து உணர்வு கொண்டு சத்யவானை பார்க்கிறாள். எண்ணத்தால் கண்டறிய முடியாத பேருணர்வு பார்வை கொண்டு பார்க்கிறாள். எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அவளுடைய உள்ளார்ந்த பார்வை அவளுக்கு மிக நெருக்கமானவள் என்பதை உணர்த்துகிறது. தனது இதயத்தின் இசை தந்ததிகளை விட தனக்கு இன்னும் அதிக அந்யோன்யமாக அவள் இருப்பதை அவள் உணர்கிறாள். ஒரு கணப்பொழுதில் சாவித்திரிக்குள் ஆச்சரியம் பரவுகிறது. அவ்வாறு பரவிய ஆச்சரியத்தில் அவளுக்குள் உணர்வற்ற பரவசத்தால் போர்த்தப்பட்டு மூடி கிடந்த அனைத்தும், கற்பனையின் வண்ணமயமான மூடிகளின் அடியே கிடந்த அனைத்தும், கனவுகளின் கண்ணாடி வெளிகளில் இருக்கின்ற அனைத்தும் உடைந்து உலகத்தை புதியதாக உருவாக்குவதற்கான அக்னி பிழம்பாக வெளிப்படுகின்றன. புதிய உலகுக்கான ஆர்வத்துடன் கூடிய அந்த அக்னி பிழம்பில் சாவித்திரி புது வாழ்வுக்கென பிறப்பெடுக்கிறாள். சாவித்திரியின் உள்ளாழங்களில் மாயமான கிளர்ச்சி ஒன்று எழுகிறது. மாயமான விசித்திரமான ஒரு கலவரம் அவளுள் ஏற்படுகிறது. கனவு கண்டவாறு ஓய்வாக படுத்து உறங்குகின்ற ஒருவன் தட்டி எழுப்பப்படுவது போன்று சாவித்திரியின் உயிராற்றலானது இப்போது தட்டி எழுப்பப்படுகிறது. அவளுள் எழுந்து கொண்ட உயிராற்றலானது அவளுடைய புலன் உணர்வுகளின் ஒவ்வொரு வாயிலை நோக்கியும் ஓடுகிறது. நில ஒளியும் பனிமூட்டமும் சேர்ந்திருப்பது போன்று அவளுள் எழுகின்ற உள்ளார்ந்த கிளர்ச்சியானது மங்கலான சந்தோஷமான சொர்க்கம் சார்ந்த எண்ணங்களையும் பிரபஞ்சம் புதிதாக பிறப்பெடுக்கும் போது ஏற்படுகின்ற உணர்வுகளையும் ஒருங்கே கொண்டதாக திகழ்கிறது. இந்நிலையில் அவளுக்கு அருள் புரியும் வண்ணம் பொன்மயமான கடவுளர்கள் பலர் கூட்டமாக ஒன்றிணைந்து அவளுக்குள் வருகை தருகின்றனர். அவள் வருகையை தருகின்ற அவர்கள் அவளுடைய ஆன்மாவை ஆக்கிரமித்து அங்கு குடியேறுகின்றனர். அவளுள் தோன்றுகின்ற இறை அற்புதத்தின் அழைப்புக்கு இணங்கி அந்த அற்புதத்தினை ஆராதிக்கின்ற வழிபாட்டு வினைஞர்களின் துதிப்பாடலுக்கு விடையளிக்கும் வண்ணம் அவளுடைய ஆன்மாவானது சத்யவான் என்னும் புதிய கதிரவனுக்கு வரவு கூறி தனது கதவுகளை அகல திறக்கின்றது. An alchemy worked, the transmutation came, the mission phase had wrought the master spell. Page number 395. அவளுள் ரசவாதம் ஒன்று நிகழ்கிறது. பண்பு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. இறைப்பணியின் நிமித்தம் வந்துள்ள சத்யவானின் விதியார்ந்த திருமுகத்தின் வாயிலாக அனைத்து உயிர்களுக்குள் தலைவனான பேரிறைவனின் மந்திர கவர்ச்சியானது வெளிப்பட்டு சாவித்திரியை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது. In the nameless light of two approaching eyes. Page number 395. A swift and fated turning of her days appeared and stretched a gleam of unknown worlds. Page number 396.